நான் என்று சொல்லக்கூடிய இந்த எல்லையிலே நாம் இப்பொழுது பக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு படிநிலையில் ஏறி இருக்கின்றோம். இந்த பக்தி என்ற படிநிலையிலே நாம் கற்றுக்கொண்டது இறைவனை எப்படி நாம் போதிக்கிறோம்? சிவம் என்று சொன்னால் அங்கே ஒரு லிங்க பிரதிஷ்டை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லிங்கத்தை நாம் அறிவு குறைபாடு உடையவர்கள் அல்லது தன்னை பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அல்லது நாத்திகவாதிகள் அல்லது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை அச்சம் இல்லாதவர்கள் அதனை வெறும் ஆண்குறி பெண்குறி என்று போதிப்பார்கள். அது இல்லை மகனே. அது சிம்பிள் ஆஃப் சீக்ரெட், அதாவது சிம்பிள், ரகசியமான ஒரு குறியீடு. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய ஞான ரகசியம் பொதிந்த குறியீடு தான், ஒரு ரகசிய குறியீடு தான் அந்த லிங்கம். அது என்ன என்பதை நாம் அடுத்த லிங்கம் என்ற தலைப்பிலே அடுத்த வீடியோவிலே விரிவாக பார்க்கலாம். இங்கே நான் என்ற எல்லையில் நீ இருந்தால் பக்தி என்ற எல்லைக்குள் முடங்கி கிடப்பாய். அங்கே இது மட்டுமே சரி, இந்த லிங்கம் மட்டுமே சரி என்று உன்னுடைய மனம் ஒடுங்கி கிடக்கும். இந்த நான் என்ற எல்லை கடந்த பிறகு உனக்கு அடுத்த நிலை என்ன போதிக்கப்படுகிறது? பக்தியிலிருந்து விடுபட்டால் யோகம் என்ற எல்லை வருகிறது. இந்த யோகத்திலே சிவம் என்றால் என்ன பாருங்கள். இப்பொழுது சி வா இம் என்று எழுதினால் அந்த சிவம் என்ற வார்த்தையில் சி என்ற வார்த்தையில் ஒரு கொம்பு வருகின்றது அல்லவா? அந்த கொம்பை எடுத்துவிட்டால் மீதம் இருப்பது சவம். அங்கே அப்படியே அந்த கொம்பாக வெளிப்பட்டு கொண்டே இருப்பது உன்னுடைய சுவாசம் என்கின்ற மூச்சு. இந்த வாசி என்கின்ற பாருங்க, வாசி என்பதை தலைகீழாக திருப்பி பார்த்தால் வாசி சி வா. இந்த வாசிதான் சிவம் என்று போதிக்கப்படுகின்றது. எந்த எல்லையிலே? யோகம் என்ற எல்லையில். அடுத்த படிநிலை பக்தி கடந்து யோகம் கடந்து அடுத்த படிநிலைக்கு வருகிறீர்கள். அங்கே உங்களுக்கு சிவம் என்று எதை போதிக்கிறார்கள் என்றால் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று வள்ளல் பெருமான் சொல்கிறாரே. ஜோதி என்றால் சிவத்தை சொல்கிறார். அதனால்தான் அண்ணாமலை, அகண்ட தீபம், மலை தீபம், இப்படி எல்லா இடத்திலும் ஜோதி ஸ்வரூபமாக இறைவனை உங்களுக்கு காட்ட முயற்சி செய்கிறார்கள். இது அற்புதமான நிலை. பக்தியிலே வடிவத் தோற்றத்திலும், யோகத்திலே சுவாச நிலையிலும், ஞானத்திலே ஜோதியாகவும் காட்டி, அந்த ஜோதி உனக்குள் இருக்கிறது மகனே, அது உனக்குள் கண்ணுக்குள் இருக்கிறது, கண்ணுக்குள் மணியாக இருக்கிறது, மணிக்குள் ஒளியாக இருக்கிறது, ஒளிக்குள் நாதமாக இருக்கிறது என்று உங்களை படிநிலை ஏற்றி சொல்கிறார்களே, அந்த குருமார்களுடைய வழிகாட்டுதலுக்கு பெயர்தான் ஞானம். இந்த ஞானம் என்ற எல்லையிற்குள் நீ சிக்கிக்கொண்டு அந்த ஜோதியை காட்டி கொடுத்த குருவையே கடவுள் என்று சொல்லி சிக்கிக்கொள்கிறார் அல்லவா? இதற்கு பெயரும் ஒடுக்கம் என்று பெயர். இந்த நான் என்ற படிநிலை பாருங்க, நான் என்ற எல்லையில் 5 படிநிலைகள் இருக்கின்றது. ஒன்று பக்தி, இன்னொன்று யோகம், மற்றொன்று ஞானம். இந்த 3 நிலைகள் கடந்து ஞான பிரம்மாண்டம் என்று ஒரு எல்லை வருகிறது. இந்த ஞான பிரம்மாண்டத்திலே இறைவன் ஜோதி அல்ல, இறைவன் நாதம் அல்ல, அவன் வெளிப்பட்டவன் அல்ல, வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்ற இந்த பிரபஞ்ச பேரசைவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இயக்க ஒழுங்கின் மின் அதிர்வான ஆதி ஸ்ருதிதான் சிவம் என்று ஞானாற்றுப்படை உனக்கு போதிக்கிறது. இந்த ஆதி ஸ்ருதிக்கு பெயர்தான் ஆத்ம அசரீரி. ஈசனின் மொழியை நீ ஞான பிரம்மாண்டத்தில் மட்டுமே கேட்க முடியும் என்று உன்னை அடுத்த படிநிலைக்கு ஏற்றுவிக்கிறது. எங்கும் நீ ஒடுங்கக்கூடாது. 4 படிநிலைகள் என்ன? இதுவரை எந்த 4 படிநிலை பார்த்தோம்? பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம். இந்த 4 படிநிலைகளில் நீ எந்த படிநிலையில் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரி என்று சொன்னால் அந்த எல்லையில் உனக்கு ஞானாற்றுப்படை விளங்காது. அப்போ ஞானாற்றுப்படை விளங்க வேண்டும், புரிய வேண்டும் என்றால் மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய தோன்றா பெருநிலைக்கு உன் மனம் பக்குவப்பட்டு திரும்ப வேண்டும். அந்த எல்லையிலே இது மட்டுமே சரி என்று ஒன்றை சொன்னாய் அல்லவா?
அது மட்டும் சரியில்லை, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சரி உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த சரியான சரியை ஏற்றுவிப்பதற்கு பெயர்தான் நான் என்று சொல்லக்கூடிய எல்லை. அந்த எல்லையில் வைக்கக்கூடிய தேர்வை நீ மட்டுமே எழுத வேண்டும், அவன் எழுத மாட்டான். அந்த தேர்வுக்கு பெயர்தான் நீ மட்டுமே எழுதக்கூடிய தேர்வு இருக்கிறது அல்லவா? எத்தனை படிநிலைகள்? பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், மகாஸ்திரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய 5 படிநிலைகளை கடந்து 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 வருகிறாய் அல்லவா? அந்த தேர்வை நீயே எழுதக்கூடிய தேர்வுக்கு பெயர்தான் பரீட்சை என்று மட்டுமல்ல, சோதனை. உனக்கு வைக்கக்கூடிய சோதனை. அவன் அந்த தேர்வை உனக்காக எழுத மாட்டான். அந்த கருமூலன் மயங்கான். நீ எந்த காணிக்கை வைத்தாலும், காணிக்கை என்று சொல்லி கைகூப்பி வைத்த 3ம் காணிக்கையாமோ? அந்த கருமூலன் மயங்கான். அவன் நீ எதை தந்தாலும் உன்னுடைய தேர்வை, உன்னுடைய சோதனையை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ எப்போ ஏற்றுப்பான்? எப்போ நமக்கான தேர்வை அவன் எழுதுவான் என்றால், நான் என்ற படிநிலையிலிருந்து கழன்று, அதாவது இந்த நான் என்ற எல்லைக்குள் 5 படிநிலைகள் இருக்கிறது மகனே. இந்த 5 படிநிலைகள் கடந்த பிறகு உனக்கு தான் என்ற எல்லை உணர்த்தப்படும். அந்த தான் என்ற எல்லை என்றால் என்ன? அந்த தான் என்ற எல்லையில் நமக்கான தேர்வை அவன் எப்படி எழுதுவான், எப்பொழுது எழுதுவான், எழுதி அவன் அவன் எல்லைக்குள் எப்படி நம்மை அழைத்து செல்வான் என்கின்ற ஞான ரகசியத்தை மீண்டும் ஓர் அடுத்த பதிப்பிலே பார்ப்போம். கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். நான் என்ற எல்லைக்குள் 5 படிநிலைகள் இருக்கின்றன. நான் என்பது ஒரு எல்லை. அந்த எல்லைக்குள் பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், மகாஸ்திரீ இருப்பு என்ற 5 படிநிலைகளில் கடந்து கடந்து வந்தால், எந்த இடத்திலும் நீ நின்று கொண்டு இது மட்டுமே சரி என்று சொல்லாமல் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய சரியை கடந்து கடந்து வந்தால், ஒடுக்கம் கழற்றப்பட்டு ஓங்குதலுக்கான ஞான ரகசியம் போதிக்கப்படக்கூடிய எல்லைக்கு பெயர்தான் தான் என்ற பரிபக்குவ நிலை. அந்த எல்லையை குறித்து நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம், சிந்திப்போம். ஞானாற்றுப்படை முழுமையாக இந்த உலக உயிர்த்துளிகளுக்கு விளங்க வேண்டும் என்ற கருணை நோக்கத்தோடு இந்த பதிவினை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். தொட்டு தொடர்பில் மட்டும் காத்திருங்கள். நாளை சந்திப்போம். சகலமும் சித்தி பெறும். சரியானது அமையும்.